இனிய மாலை வணக்கம் தெரிவித்துக்கொண்டு இப்ப தமிழ்நாடு அறிவியலுடைய மாவட்டத்தில் இந்த புத்தக திருவிழா குறித்து இந்த உலக புத்தகத்தில் இருந்ததுடைய கருப்பொருள் எந்த புத்தகத்தை நாம் படிக்கிறோம் எப்படி வாசிக்க வேண்டும் அப்படி எல்லாம் ஒரு நீண்ட நெறிய உரையாற்றினார். அதுக்கு பிறகு உரையாற்றுவது ஒரு கஷ்டமான சூழலாக இருந்தாலும் கூட இப்ப புத்தகம் நம்மளுடைய பாட புத்தகத்தை தான் நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு நூலகம் இருக்கும். நம்மளுடைய நூலகத்தை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷமாக அங்க இருக்கிறது. நம்ம சுற்றுலா போயிட்டு இருக்கோம்ல, சுற்றுலா செல்லும் பொழுது இந்த இரண்டு நூலகத்தையும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நானே போய் பார்த்து பிரமிச்சு போய் வந்தோம். அங்க எங்க நூலகத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ தஞ்சாவூர் லைப்ரரி இங்கே லைப்ரரி இருக்கு, நூலகத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இது போன்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நூலகத்தை நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இந்த வெயில் காலத்துலலாம் போயிட்டு நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதான் ஒரு மிகப்பெரிய நாங்களும் நிறைய இடத்துல எழுதியிருக்கோம். தஞ்சாவூர் கூட ரொம்ப புதுக்கோட்டையில் ஏற்படுத்துகிறது. ஏன்னா அந்த குழு வசதியோட போனோம்னா லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அது மாதிரி பல்வேறு வகையான அறைகள் இருக்கு. ஃப்ரீயா படிக்கக்கூடிய மனநிலை. நம்ம படிக்கும் போது மறந்துச்சுன்னு சொல்லுவோம். ஏன் மறக்குது? படிச்சதெல்லாம் மறந்து போச்சு, நீங்க படிச்சா மறந்து போச்சு சொல்லுவோம். ஏன் மறக்குது அப்படின்னா நம்ம அதுல ஆர்வம் இல்லாம படிக்கணும். ஃபர்ஸ்ட் நகர்லாம் ஆர்வம் இல்லாம படிக்கணும். அந்த ஆர்வத்தோடு நீங்க புத்தகத்தை ஒரு பாட புத்தகத்தை தாண்டி கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய கவிஞர், இந்த மிகப்பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களை எல்லாம் உருவாக்கியது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நம்ம படிச்சுதான் இன்னைக்கு மாமேதை சட்டராஜ அம்பேத்கர் அவர்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா அவர் என்ன அப்படின்னா நூலகம் தொடக்கத்துக்கு முன்னாடியே போயிடுவார். என்ன பண்ணுவாரா? நூலகம் தொடக்கத்துக்கு முன்னாடியே போயிடுவாரா. அப்புறம் என்ன பண்ணுவாரா? நூலகம் சாத்த போது அவர் கடைசியா அழைப்பு விட்டு தான் அந்த நூலகம் சாத்துவாரா. அந்த அளவிற்கு அவர் என்ன பண்ணிருக்காரு? போய் படிச்சிருக்காரு. படிச்சதால இந்திய அரசியல் சட்டங்கள் ஒரு மாபெரும் சட்டத்தை ஏற்றம் இருந்துச்சு. அது போல நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். வாசிச்சா என்ன பண்ணுறேன்? பாட புத்தகத்தை இப்ப ஒரு 10வது மட்டும் தான் படிச்சிருப்பாரு. 10வது மட்டும் தான் படிச்சிருப்பாரு. அவர் எந்த டிகிரி படிச்சிருக்க மாட்டாரு. ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஆளுமை மிக்க திறமை இருக்கு அப்படின்னா அவர் நிறைய வகையான புத்தகங்களை படிச்சிருப்பாரு. நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பாரு. நிறைய புத்தகங்கள் இருக்கு. நிறைய நமக்கு அந்த புத்தகத்தை தேடி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அரசியல், அறிவியல், வரலாற்று நாவல்கள், மிகப்பெரிய நூல்கள் எல்லாம் இருக்கு. உனக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் உலக புத்தகத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா லீவு இதுல உங்களுக்கு என்னது லீவா இருந்தாலும் கூட இந்த கோடை காலத்துல இருக்கிற ஒரு 40-45 நாட்கள் நீங்க வீட்டுல இருப்பீங்க. நீங்க தினந்தோறும் செய்தித்தாள்கள் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் செய்தித்தாள் படிப்பீங்க? எத்தனை பேர் செய்தித்தாள் படிப்பீங்க? நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிப்பீங்க? நியூஸ் பேப்பர் இன்னைக்கு இருந்து ஒரு உதவி எடுத்துங்க. நாளைக்கு உங்க ஊர்ல ஒரு செய்தித்தாள் வரும். நாளைக்கு இந்த செய்தி வரும். நடக்கக்கூடிய நிகழ்ச்சி செய்தியா நாளைக்கு வரும். அந்த செய்தியை வாசிக்க வேண்டும். எல்லாருக்குமே வேளாண் படிக்கலாம். வேளாண்குள்ள ஒரு மினி கந்தர ஓட்டு. ஏன்னா எல்லா விதமான பொருட்களும் இங்க கிடைக்கும். செய்தித்தாள் கிடைக்காது சொல்ல முடியாது. கட்டாயம் செய்தித்தாள் இங்க கிடைக்கும். செய்தித்தாள் வாங்க முடியாது. கடையில இருக்க முடியாது. கடையில இருக்கு. எங்கேயாவது டீக்கடை பெட்டிக்கடை எல்லாம் இருக்கும்போது அந்த செய்தித்தாளை டெய்லி ஒரு மணி நேரம் செய்தித்தாள் வாசிக்க கற்றுக் கொடுத்தால நாளைக்கு எதிர்காலத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க அப்படின்னா உருவாங்க. நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த பேர் பேசும்போது நீ புதுமையா பேசினா உடனே தான் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நம்ம லைக் பண்ணி எனக்கு நல்ல விவசாயம் தெரியும் அப்படின்னா எங்கிருந்து வருதுன்னா நூலகத்திலிருந்து படிக்கிறது, நூலிலிருந்து படிக்கிறது. அந்த நூல்களை ஊன்றி படிக்க வேண்டும். நம்ம 10வது 12வது படிக்கும் போது நம்மளுடைய புத்தகம் நம்ம ஏதோ கஷ்டமா இருக்க அதனால படிக்கிறது எப்படி சுமையா இல்லாம ஒரு சுகமாரி படிச்சுன்னா உன்னுடைய பாட புத்தகமே மிக மிக எளிமையானது, மிக ஈஸி. பாடப்புத்தகத்தோட கருத்துக்கள் நீங்க உருவாக்கி வச்சுக்கோன்னா நாளைக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய போட்டித் தேர்வுகள்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வரலாம். இப்ப நீங்க 9வது IAS எக்ஸாம் வந்து 42வது வந்த மாணவர் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல வந்தா நான் முதல்வன் ஸ்கீம்ல படிச்சிருக்காரு. அவருக்கு அந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் கூட அந்த ஸ்கீம்ல எங்க போய் நூலகத்தை தான் போய் படிச்சிருக்காரு. நூலகத்தை போய் படிக்கும் பொழுது அவர் ஒரு IAS உருவாக்கு. இந்த மாதிரியெல்லாம் நீ நூலகத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி திறங்கள் எல்லாம் நீ எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரிகளும் அரசு மீறல்களும் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த என்று கூறி நன்றி குறிப்பிட நன்றி வணக்கம்.